இது ஈரப்பதனியலோட சம்பந்தப்பட்ட வினா. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, இங்க தரப்பட்ட வினாக்கள் அனைத்தும் ஈரப்பதனியலோட சம்பந்தப்பட்டது. இப்ப இந்த ஈரப்பதனியல் சொல்லும் போது சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட வழியில காணப்படுகின்ற நீராவியின் அளவு, நீராவி எந்த அளவுக்கு காணப்படுது என்றத குறிப்பிடுகின்ற ஒரு விடயம் தான் இந்த ஈரப்பதனியல். இப்ப நம்ம இதோட சம்பந்தப்பட்ட ஒரு எளிமையான ஒரு பிரீஃபான ஒரு தியரியை பார்த்துருவோம். சரி, என்ன விடயம் இங்க இருக்குது, என்னென்ன விடயம் சொல்லப்படுது, எது நம்மளுக்கு தேவையானது, அந்த மாதிரியான விடயத்தை பார்த்துட்டு கேள்விகளுக்குள்ள வருவோம். ஆக ஈரப்பதனியல் இதுல பாருங்க, இந்த இடத்துல இந்த ஈரப்பதனியல் நம்ம சொல்லும் போது வழியில் காணப்படுகின்ற நீராவியின் அளவு இரண்டு விதமாக கூறுவோம். ஒன்று சதவீத அடிப்படையில கூறுவோம், இன்னும் ஒன்று அலகு கனவளவில் காணப்படும் நீராவியின் அளவோட சம்பந்தப்படுத்தி கூறுவோம். இப்ப சதவீத அடிப்படையில கூறும்போது அதை நம்ம சொல்லுவோம் சார் ஈரப்பதன் அல்லது தொடர்பு ஈரப்பதன். சார் ஈரப்பதன், சரியா, சார் ஈரப்பதன் இந்த மாதிரி சொல்லலாம், அல்லது தொடர்பு ஈரப்பதன் சொல்லலாம். இது சதவீத அடிப்படையில சொல்றதா சதவீதம். அடுத்தது இன்னொரு விதமா சொல்ல போறோம், அது தனி ஈரப்பதன் சொல்லுவோம். தனி ஈரப்பதன். இந்த மாதிரி சொல்லுவோம். இது ஓரளவு கனவளவு சார்பாக சொல்லுவோம். அதாவது தனி ஈரப்பதன் சொல்றது அலகு கனவளவில் காணப்படுகின்ற நீராவின் அளவு. இந்த மாதிரி அலகு கனவளவில் காணப்படுகின்ற நீராவின் அளவு. இது சார் ஈரப்பதன் சொல்றது முழுமையாக நிரப்ப தேவையான நீராவின் அளவு எம்மாக இருந்தா காணப்படுகின்ற நீராவின் அளவு எத்தனை சதவீதம் இந்த மாதிரி சொல்லலாம். சரியா, 100% பெருக்கும் 100. இது சாரிரப்பு. இப்ப இந்த இடத்துல சாரிரப்பதன்றது இந்த மாதிரி மட்டும் கிடையாது. சரி, இந்த மாதிரி இந்த திணிவுகள் விகிதம் மட்டும் கிடையாது. இதை நம்ம நிரம்பலாக்கப்பட வேண்டிய திணிவு அது சார்பாகவும் சொல்லலாம், அல்லது காணப்படுகின்ற நீராவி செறிவு சார்பாகவும் சொல்லலாம். அதாவது இதுல பாருங்க, இந்த சாரீரப்பதன RH ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஸோ RH ஆனது எதுக்கு சமம்? ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில குறிப்பிட்ட கனவளவு வழியில் காணப்படுகின்ற நீராவியின் திணிவுக்கும் அதே வெப்பநிலையில அதே கனவளவு வழியை நிரப்ப தேவையான நீராவின் திணிவுக்கும் இடையிலான 100% தான் இந்த RH என்று சொல்றது. சரியா, இப்ப நான் இதை வேறு விதமா சொல்ல போனா, சரியா, வேறு விதமா சொல்ல போனா மேலையும் அந்த குறிப்பிட்ட கனவளவால பிரிக்க நம்ம கருதுகின்ற கனவளவு B ஆக இருந்தா அந்த கனவளவு B ஆல பிரிச்சு கொள்றேன். சோ நான் இப்ப இதை சொல்லலாம் M இன் கீழ் B, கீழே முழுமையாக நிரப்ப தேவையான திணிவு B, இந்த மாதிரி சொல்லலாம். சரியா, இந்த மாதிரியாக சொல்லிக் கொள்ளலாம். தர 100%. சோ இப்ப இவரை சொல்லுவேன் தனி ஈரப்பதன். இங்க பாருங்க, இவர் எம்மிங்கள் B. சோ இவர் தனி ஈரப்பதன். அந்த தருணத்துல காணப்படுகின்ற அலகு கனவளவில் காணப்படுகின்ற நீராவியின் அளவுதான் இது. சோ இதை நான் சொல்றேன், நீராவியின் செறிவு கீழே இது நிரம்பலாக்கப்பட்ட நிலையில அந்த குறிப்பிட்ட கனவளவை நம்ம பூரணமா நீராவியால நிரம்பலாக்குவோம்டா, நிரம்பலாக்கப்பட்ட நிலையில நீராவியின் செறிவு கீழே வருவார். சோ தர 100%. இதுதான் இந்த இடத்துல வரப்போற சார் ஈரப்பதனுக்குரிய கோவையாக இருக்கு. இந்த மாதிரி சொல்லலாம், அல்ல இந்த மாதிரியாக சொல்லிக் கொள்ளலாம். இந்த சார் ஈரப்பதன் வெப்பநிலையோட என்ன நடக்கும், அதே தனி ஈரப்பதன் இந்த வெப்பநிலையோட என்ன நடக்கும், இந்த மாதிரியான சில விடயங்களை பார்ப்போம். சோ இப்ப இந்த இடத்துல நான் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை சொல்றேன்னா θ°C. இந்த θ°C அது அந்த ரூம் என்ன வெப்பநிலையில காணப்படுது, அல்லது நம்ம கருதுகின்ற குறிப்பிட்ட கனவளவானது என்ன வெப்பநிலையில காணப்படுதுன்றது அதை போட்டிங்கன்னா θ°C. அதோட அந்த வெப்பநிலையில அந்த குறிப்பிட்ட கனவளவை நிரப்ப தேவையான நிரம்பலடைய தேவையான நீராவியின் திணிவு M, இது கிராம்ல வச்சுக்கோங்க, கிராம், இது பாகை செல்சியஸ்ல இருக்கு.
அதோட காணப்படுகின்ற நீராவியின் தெளிவு, அதுவும் கிராம்ல சொல்லும். காணப்படுகின்ற நீராவியின் தெளிவு. அடுத்தது இந்த இடத்துல ஏஹெச், சரியா? ஏஹெச் என்றது தனி ஈரப்பதம், அலகு கனவளவில் காணப்படும் நீராவியின் அளவு. அடுத்தது ஆர்ஹெச். இந்த மாதிரியான விடயங்கள். அப்ப இந்த மாதிரியான விடயங்கள் வந்து என்ன மாதிரியாக மாற்றமடையுதுன்னு பார்ப்போம். இதுல அழகு கிராம் மீட்டர் -3. இவர் அழகு சதவீத அடிப்படையில் சொல்லுவோமா? சதவீத அடிப்படையில் சொல்லுவோம். அதோட இங்க நான் கருதுகின்ற கனவளவு இருக்கார் தானே, அந்த கனவளவை உதாரணத்துக்கு நான் ஒரு மீட்டர் கணம் எடுத்துக்கொள்றேன்னா, 1 மீட்டர் கணம் கனவளவுடைய வழி. இப்ப நான் இங்க சொல்ல போற டேட்டா உண்மையான, அதாவது உண்மையான தரவு கிடையாது, ஒரு உதாரணமாகத்தான் சொல்ல போற டேட்டாவா இருக்குவீங்க, சரியா? இப்ப நான் வெப்பநிலை, வேறுபட்ட வெப்பநிலை எடுத்துக்கொள்றேன். தற்போது இந்த அறை வெப்பநிலை 27°C. 27, அது அப்படியே குறைச்சிட்டே வரும். 26, 25, 24, 22, 20, 18, இந்த மாதிரியாக வேற வேற வெப்பநிலைக்கு சொல்றேன். இந்த ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட கனவளவு வழியை நிரம்படைய செய்ய தேவையான நீராவி இருக்கார் தானே, அந்த நீராவி ஒரு குறிப்பிட்ட அதாவது மாறாப்பெருமானமா இருக்கு. குறிப்பிட்ட வெப்பநிலையில இந்த கனவளவை நிரம்படைய செய்ய தேவையான நீராவி ஒரு மாறாப்பெருமானம். ஆனா வெப்பநிலையை குறைக்க வெப்பநிலை குறைவடையும் போது நிரம்படைய தேவையான நீராவின் அளவிற்குத்தானே அது குறையும். அதே போல வெப்பநிலை அதிகரிக்கும் போது நிரம்படைய செய்ய தேவையான நீராவின் அளவு அதிகரிக்கும். பாருங்க, இப்ப இந்த இடத்துல இது நான் உதாரணமாக சொல்றேன். தேவையான அளவு 50 கிராம். இத அந்த 1 மீட்டர் கணத்தை நிரம்படைய செய்ய தேவையானது 50 கிராம். வெப்பநிலையை குறைத்தா குறையும். இது 48 கிராம் ஆகுது, சரி? 48 கிராம் ஆகுது. அது அப்புறம் 40 கிராம். இன்னும் வெப்பநிலையை குறைச்சா 36 கிராம். அப்படியே குறைச்சிக்கிட்டு போற 30 கிராம், 28 கிராம், 27 கிராம். இந்த மாதிரியாக வெப்பநிலை குறைய நிரம்படைய செய்ய தேவையான நீராவியும் குறையுது அந்த குறிப்பிட்ட கனவளவு வழிக்கு. இது குறையும். இப்ப நான் காணப்படுகின்ற நீராவின் அளவிற்கு தானே, அதை உதாரணமாக சொல்றேன். 36 கிராம் காணப்படுது, சரி? 36 கிராம் காணப்படுது. இப்ப வெப்பநிலையை குறைக்கும் போது காணப்படுற அளவு மாறுமான்னு கேட்டா இல்ல, ஆரம்பத்துல மாறாது. சோ 36 கிராம் இருக்கு. இப்ப நான் கவனிங்க, இந்த இடத்துல பாருங்களா, 36 கிராம் இருக்குது. வெப்பநிலையை குறைக்க 48 கிராம் இருக்கலாம். ஆனா இருக்கிறது என்னவா இருக்கும்? 36 கிராமா தான் இருக்கு. இன்னும் வெப்பநிலையை குறைக்க காணப்படுகின்ற நீராவின் அளவு மாறாது, 36 கிராம் தான் இருக்கு. இன்னும் வெப்பநிலையை குறைக்க 36 கிராம் தான் இருக்கு. இப்ப இதுக்கு பிறகுதான் அவளுக்கு பிரச்சனை இருக்கு. இப்ப இந்த அறையினுள் காணப்படக்கூடிய முழுமையாக நிரப்பக்கூடிய நீராவின் அளவு 24 பாகை செல்சியஸ்ல 36 கிராம். ஆனா இருக்கிற நீராவின் அளவு 36 கிராம். மேலதிகமாக வெப்பநிலையை குறைச்சா, இதுக்கு அடுத்த கட்டமாக 22 பாகை செல்சியஸ் வெப்பநிலைக்கு கொண்டு போனா நிரப்ப தேவையானது 30 கிராம். அதாவது ரூமுக்குள்ள 30 கிராம் நீராவி தான் இருக்கலாம். ஆனா அவ்வளவு இருக்கு, 36 கிராம் இருக்கு. சோ இருக்க வேண்டிய அளவை விட 6 கிராம் மேலதிகமா இருக்காதானே. அதனால இங்க இருந்து மேலும் நான் வெப்பநிலையை குறைக்கும் போது என்ன நடக்க போகுது? இது 30 கிராமா மாற 6 கிராம் நீராவி நீராக ஒடுங்கி ஏதோ ஒரு இடத்துல படிந்து காணப்படும். சோ இந்த இடத்துல கவனிங்க, இது 30 கிராம் இருக்கு, சரியா? இந்த இடத்துல 6 கிராம் ஒடுங்கி இருக்கு. அதை குறிப்பிட்டு காட்டுறேன். இங்க இந்த இடத்துல 6 கிராம் ஒடுங்கி இருக்குமா? படுத்து எப்படி போடுறோம்னா 6 கிராம் ஒடுங்கி ஒடுங்கும். இப்ப திரும்பி வெப்பநிலையை குறைக்க பாருங்க, 22 பாகை செல்சியஸ்ல 30 கிராம் தான் நிரம்பலாம். 36 கிராம் இருந்ததால மேலதிகமா இருந்தவர் ஒடுங்குது, நீராக ஒடுங்குது. திரும்ப இன்னும் வெப்பநிலையை குறைக்க 20 பாகை செல்சியஸ், 20 பாகை செல்சியஸ்ல 28 கிராம் தான் இருக்கலாம். ஒடுங்கிய பின்னரே ஏற்கனவே காணப்படுறது 30 கிராம். மேலும் வெப்பநிலையை குறைச்சா எவ்வளவு இருக்கலாம்? 28 கிராம் தான் இருக்கலாம். சோ 28 கிராம் தான் இருக்கலாம்ன்றதால 28 கிராம் தான் இருக்கலாம்ன்றதால மேலதிகமான 6 கிராம், சரியா?
சரி, மேலதிகமான 2 கிராம், மேலதிகமான 2 கிராம் என்ன செய்யும்? திரும்ப ஒடுங்கும். ஏற்கனவே 6 கிராம் ஒடுங்கிட்டு 30 இருந்துச்சு. வெப்பநிலையை குறைக்க 28 தான் நிரம்பி காணப்படலாம். அப்ப 2 மேலதிகமா இருக்கா, 2 கிராம் ஒடுங்கும். திரும்ப மேலதிகமா இன்னும் வெப்பநிலையை குறைக்க, இன்னும் வெப்பநிலையை குறைச்சா 20 பாகை செல்சியஸ்ல இருந்து அந்த அறை வெப்பநிலையானது மேலும் குறைக்கப்பட்டு 18 பாகை செல்சியஸுக்கு போச்சுண்டா நிரப்பக்கூடியது 27 கிராம் தான் நிரம்பி இருக்கலாம். ஆனா எத்தனை கிராம் இருக்கு? இப்ப 28 கிராம் இருக்கு. அப்ப மேலதிகமா இருக்கிற அந்த 1 கிராம் திரும்ப ஒடுங்கும். இப்ப என்ன செய்யும்? இங்க 27 கிராம் இருக்கு, மேலதிகமா திரும்பவும் 1 கிராம் ஒடுங்கும். சரி, 1 கிராம் ஒடுங்கும். இந்த மாதிரி நடக்கு. இப்ப ஏஹெச்சுக்கு வர, ஏஹெச்ன்றது நீராவி செறிவு, அலகு கனவளவில் காணப்படுகின்ற நீராவியின் அளவு, நீராவியின் அடர்த்தி என்ன மாதிரி சொல்லலாம். சரியா? சோ நான் காணப்படுகின்ற திணிவை கனவளவால பிரிப்பேன். பாருங்க, இந்த இடத்துல பார்ப்போம். இதுல 36 அலகு கிராம் மீட்டர் -3 என்று வரும். அலகு கனவளவில் காணப்படப்படும். பாருங்க, ஆரம்பத்துல 36 36 36 தான் வரும். அலகு போடாமல் இல்லைன்னா 36, திரும்பவும் 36. ஆனா இந்த இடத்துல பாருங்க 30 கிராம் தானே இருக்கு, ஒடுக்குனது தானே. சோ 30 கிராம் இருக்கத்தால தற்போது 30 கிராம் மீட்டர் -3. சோ இந்த இடத்துல என்ன செய்யுது? ஏஹெச் குறையுது. திரும்ப இது 28 கிராம் மீட்டர் -3, திரும்ப 27 கிராம் மீட்டர் -3. இந்த மாதிரி நடக்கும். இப்ப அடுத்த வாக்கன் ஆர்ஹெச். ஆர்ஹெச் என்றது முழுமையாக நிரப்ப தேவையான அளவுக்கும் காணப்படுகின்ற அளவுக்கும் சொல்லப்படுகின்ற ஒரு 100%. இப்ப 50 கிராம் இருக்கலாம், 36 கிராம் இருக்குது. சோ இந்த இடத்துல வரப்போறது பாருங்க, இந்த இடத்துல எழுதுறேன். ஆர்ஹெச் 36 50 தர 100%. நேரடியாக சுருக்கி எழுதுறேன்னா இல்ல எழுதி காட்டுறேன், ஆரம்பத்தில் இதுக்கு மட்டும் எழுதி காட்டுறேன். 36 50 தர 100%. சரியா? 100%, அதாவது 72%. ஆரம்பத்தில் 72% இருக்கு. இப்ப நம்ம இது விடயம் ரொம்ப டீட்டெயிலா சொல்றோம். அதாவது தனி இறப்பதன் சார் இறப்பதோட சம்பந்தப்பட்ட விடயம் அனைத்துமே இங்க வந்துடும். சரியா? டீட்டெயிலா பார்த்து கேள்விக்குள்ள போவோம். சரியா? கேள்விக்குள்ள மேலதிகமான தரவுகள், மேலதிகமான விளக்கங்கள் சொல்றேன். சரியா? இப்ப சில நேரம் இந்த விடயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சாலும் பரவாயில்ல, திரும்ப கேட்டுக்கொள்ளுங்க. அதே நேரம் தெரியாதவங்க, சில நேரம் மறந்தவங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. நல்லது. ஆக இந்த இடத்துல இந்த தருணத்துக்கு பாருங்க, 42 கிராம் நிரப்ப தேவையானது இருக்கிறது 36. சோ 36 48 தர 100%. சரியா? 100%, அதாவது 12 75%. சரி, 75%. ஓகே, அடுத்த சுருக்கல டைரக்டா போறேன். 36 கீழே 40 இல்ல சுருக்காட்டுனா சுருக்காட்டு. சரியா? 36 40 சுருக்கத்தை விட வழி காட்டுறேன் 100%. ஆக இங்க வரப்போறது இதுல 9 10. சோ 9 தர என்ன வரப்போகுது? 10, 90%. ஆகவே 90%. சரியா? திரும்ப 36 நிரப்ப தேவையானது, காணப்படுவது 36. ஆகவே முழுமையாக நிரம்பியிருக்கும் 100%. திரும்ப வெப்பநிலையை குறைக்க 30 நிரம்பலாம், இருக்கிறது 30. ஏன்? மேலதிகமான ஒடுங்கித்தானே. ஆக 100% நிரம்பியிருக்கு. திரும்பவும் 100% நிரம்பியிருக்கு. திரும்பவும் 100% நிரம்பியிருக்கு. இந்த மாதிரி இருக்கு. ஆக இப்ப நம்ம சொல்லக்கூடிய சமரி சொல்லக்கூடிய விடயங்களை பார்ப்போம். சரியா? என்னென்ன விடயம் இங்க சொல்லலாம்ன்றது பார்ப்போம். சரியா? கொஞ்சம் இருங்களா, கலர் செலக்ட் பண்ணிட்டு வரேன். இந்த இடத்துல இது நமக்கு தெரியும், வெப்பநிலையுடன் சரியா, வெப்பநிலை அதிகரிக்க 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 அதிகரிக்கும், வெப்பநிலை குறைய 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 நிரப்ப தேவையான குறையும். இவர் அடுத்தது இது அது அளவு மாறாது, அளவு மாறாது.
ஆரம்பத்தில் அளவு மாறாது. ஒடுங்குவதனால் அளவு குறைவடையும். சப்போஸ் மேலதிகமாக சேருமாக இருந்தால், மேலதிகமாக சேரக்கூடிய வழிகள் வந்து வெளிச்சுவாசம். சரி, மனிதர்களுக்குரிய வெளிச்சுவாச வழியினால் என்ன செய்யலாம்? மேலதிகமான நீராவி சேரலாம். அல்லது ஏதாவது நீரை கொண்ட பாத்திரம் காணப்படும் போது அந்த நீர்ல இருந்து ஆவியாதல் நடந்து என்ன செய்யலாம்? மேலதிகமாக சேரலாம். அது அடுத்தது ஏஹெச் பாருங்க. ஆரம்பத்துல ஏஹெச் மாறல, இங்க மாறல. அதுக்கு என்ன செய்யுது? குறையுது. சோ வெப்பநிலையை நான் குறைச்சி கொண்டு செல்லுகின்ற போது ஆரம்பத்தில் ஏஹெச் தனியிறப்பதன் மாறாம இருந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு மாறுது, குறையுது. ஏன் குறையுது? மேலதிகமான நீராவி ஒடுங்குவதனால் நீராவின் அளவு குறைவடைய தனியிறப்பதன் குறைவடையுது இந்த இடத்துல. சரியா? அடுத்தது ஆர்ஹெச். இங்க பாருங்க, ஆர்ஹெச் வந்து வெப்பநிலை குறைய 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 வெப்பநிலை குறைகின்ற பொழுது இங்க ஆர்ஹெச் பெருமானம் காணப்படும் நீராவியின் அளவின் கீழ் முழுமையாக நிரப்ப தேவையான நீராவியின் அளவு தர 100%. இந்த மாதிரி இருக்கு. சோ வெப்பநிலை குறைவடைகின்ற போது இந்த நிரப்ப தேவையான அளவு வந்து குறைவடைவதனால் ஆர்ஹெச் அதிகரிக்கும். ஆனா தொடர்ச்சியா அதிகரிக்குமான்னு கேட்டா கிடையாது. ஏன்? அதிகரிச்சு வந்து ஒரு கட்டத்துல 100% அடையும். அது பிறகு மாறா பெருமானம் அடையும். 100% அடைஞ்சதுக்கு பிறகு மாறாத பெருமானமாக காணப்படும். இந்த மாதிரிதான் ஆர்ஹெச் மாறப்போகுது. இது வெப்பநிலை வந்து என்ன செய்யுது? நம்ம குறைஞ்சு கொண்டு போகும்போது பார்த்தோம். வெப்பநிலை குறைவடையும் போது பார்த்திருக்கோம். இது அப்படியே வெப்பநிலை அதிகரிக்கும் போது சொல்ல போனா பாருங்க, ரிவர்ஸ் எங்க இருந்து வர, இங்க இருந்து வரும் 100, இதுல இருந்து வரும் இந்த இடத்துல வந்தா வெப்பநிலை அதிகரிக்க 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 முழுமையாக நிரப்ப தேவையானது அதிகரிக்கிறதால சரியா ஏஹெச் மாற போறது இல்லை. ஆனா ஆர்ஹெச் என்ன செய்யும்? குறை. இந்த சமன்பாட்டின்படி பாருங்க, வெப்பநிலை அதிகரிக்கும் போது முழுமையாக நிரப்ப தேவையான இந்த கேபிட்டல் எம் பெருமானம் அதிகரிக்கிறதால மொத்த பெறுமதி குறை. சரியா? இவ்வளவு விடயம் சொல்லலாம். இதுக்கு மேலதிகமாக சொல்லக்கூடிய ஒரு விடயம் இந்த இடத்தை பாருங்க. இந்த இடம் இந்த இடத்தை பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கனவளவுல காணப்படுகின்ற அளவு அந்த அறையினை முழுமையாக நிரப்ப தேவையான அளவும் சமனாரிக்கணும். சமனாரிக்கிற சந்தர்ப்பத்துல இந்த நிலையை சொல்லுவோம் பனிபடுநிலை. பனிபடுநிலை. சரியா? ஆக முழுமையாக நிரப்ப தேவையான அளவும் அறையினுள் காணப்படுகின்ற அளவும் சமமாக வருகின்ற வெப்பநிலை தான் பனிபடுநிலை அறைக்கு. இந்த சந்தர்ப்பத்துக்கு பனிபடு நிலை வந்தவளவு 24 பாகை செல்சியஸ். பனிபடுநிலை வெப்பநிலையா 24 பாகை செல்சியஸ். சப்போஸ் ஆரம்பத்துல இதுக்குள்ள 36 கிராம் இல்லாம ஒரு 40 கிராம் இருந்து வச்சுக்கணும். ஆரம்பத்துல காணப்பட்ட நீராவியின் அளவு வந்து இதுக்குள்ள 36 இல்லாம 40 இருந்திருந்தா வெப்பநிலையை குறைச்சிக்கிட்டே வரும்போது முழுமையாக நிரப்ப தேவையான தெளிவு 40 வரப்போற வெப்பநிலை இங்க இருக்கா 25 பாகை செல்சியஸ். அப்ப இதுக்குள்ள ஆரம்பத்தில் இருந்தது 40 இருந்திருந்தால் இந்த நிலைக்குரிய பனிபட நிலை 25 பாகை செல்சியஸ் இருக்கு. ஏன்? வெப்பநிலையை குறைச்சிக்கிட்டு வரும்போது 40 கிராம் வந்து நிரப்ப தேவையானது 25 பாகை செல்சியஸ். அப்ப 25 பாகை செல்சியஸ் வெப்பநிலையிலேயே இது நிரம்பிடும். அப்ப அது பனிபட நிலை வந்து 25 இருக்கு. சப்போஸ் இதுக்குள்ள காணப்படுறது 48 கிராம் இருந்திருந்தா 48 இருந்துச்சுன்னா முழுமையாக நிரப்ப தேவையான 48 அரிக்கப்படுற வெப்பநிலை என்ன? 26 பாகை செல்சியஸ். ஆக 26 பாகை செல்சியஸ் தான் பனிபடநிலை அறைக்கு. இதுவே மறுதலையாக ஆரம்பத்துல அந்த அறைக்குள்ள காணப்பட்ட நீராவிர திணிவு வந்து 36 இல்லாம அதோட குறைவா இருக்குன்னு சொல்லுவோம். உதாரணமா 28 கிராம் இருந்துச்சு. அப்ப 28 கிராம் இருந்திருந்தா இங்க இது மாறா வந்திருக்கும். ஆரம்பத்துல பாருங்க, இங்க பாருங்க, வெப்பநிலை குறைய 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 நிரப்ப தேவையானது குறைஞ்சி 28 வரப்போற வெப்பநிலை 28 தேவைப்பட போற வெப்பநிலை வந்து 20 பாகை செல்சியஸ். அப்ப அந்த தருணத்துல பனிபடநிலை 20 பாகை செல்சியஸ். இல்ல அப்படி இல்லாம ஆரம்பத்துல 36க்கு பதிலா 27 கிராம் இருந்திருந்தா சரியா 27 எங்க வரப்போகுது? இங்க வரப்போகுது 18 பாகை செல்சியஸ். அதாவது இப்ப உங்களுக்கு இன்னொரு விடயம் சொல்றேன். ஒரு அறையினுள் காணப்படுகின்ற நீராவியின் அளவு அதிகமாக காணப்படுமாக இருந்தா அந்த அறைக்குரிய பனிபட நிலை பெரிய வருமானமா இருக்கும். நீராவின் அளவு குறைவாக காணப்படுமா இருந்தா அந்த
அறையினது பனிபட நிலை வந்து சின்ன பெறுமதியா இருக்கு. இன்னும் சொல்ல போனா டீட்டெயிலா ஒரு குறிப்பிட்ட வளியினது நீராவி செறிவு அதிகளவாக இருக்கும் எனில் அதன் பனிபட நிலை உயர்வானது. குறிப்பிட்ட வளியினது நீராவி செறிவு குறைவாக இருக்கும் எனில் அதன் பனிபட நிலை தாழ்வானது. அதே நேரம் பனிபட நிலை என்றது அந்த அறை காணப்படுகின்ற நீராவினால் நிரம்பல் அடைகின்ற நிலை. இந்த வெப்பநிலை அறை வெப்பநிலைக்கு சமனா இருக்கலாம், அறை வெப்பநிலையோட பெருசா இருக்கலாம், அறை வெப்பநிலையோட சின்ன இருக்கலாம். அது எதுல தங்கிருக்கு? அந்த அறைக்குள்ள காணப்படுகின்ற நீராவி செறிவோட தான் தங்கியிருக்க. அதோட மேலதிகமா இன்னொரு சொல்ல போனா பனி படு நிலையை அடையும் போது சாரீரப்பதன் 100% இருக்கு. சாரீரப்பதன் 100% காணப்படும். சரியா? இது 100 இருக்கு. அப்படி பனிபட நிலையை அடைந்த பின்னர் மேலும் வெப்பநிலையை குறைச்சு கொண்டு போக்குள்ள சாரீரப்பதம் மாறுமா? 100 100 100 100 சாரீரப்பதம் மாறாது. சரியா? இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்த விடயம், இங்க சாரீரப்பதம் இந்த மாதிரி சொல்றேன். RH வந்து இப்படியான ஒரு சமன்பாடா சொல்றோம். இதை நம்ம வேற விதமா சொல்ல போனா அமுக்கம் சார்பாக சொல்லலாம். RH சமன் இது காணப்படுகின்ற நீராவி. அப்ப அவரால் ஏற்படுத்தப்படுகின்ற அமுக்கம் P இது முழுமையாக நிரம்பல் அடைந்தது. அப்ப நிரம்பல் அடைந்த நிலையில் அமுக்கம், நிரம்பல் அடைந்த நிலையில் நீராவி அமுக்கம், நிரம்பல் ஆவி அமுக்கம்னு சொல்லுவோம். நிரம்பல் அடைந்த நிலையில் அது ஆவி அமுக்கம், நிரம்பல் ஆவி அமுக்கம்னு சொல்லுவோம். நிரம்பல் ஆவி அமுக்கம் தர 100%. இது வந்து தெளிவு சார்பாக சொல்லியிருக்க. அது தெளிவு சார்பாக சொல்லாம சொல்லி என்ன நீராவி செறிவு சார்பாக சொல்லலாம். காணப்படுகின்ற நீராவி செறிவின் கீழ் முழுமையாக நிரம்பலடைய செய்ய தேவையான நீராவி செறிவு தர 100%. சரியா? இது அமுக்கமா, இது நீராவி செறிவு அடர்த்தி மாதிரி. அல்லது பனிபடநிலை சார்பாக சொல்ல போனா RH பனிபட நிலையில் நீராவி நிரம்பலாவியின் அமுக்கம், பனிபட நிலையில் நீரின் நிரம்பலாவி அமுக்கம் கீழே அறை வெப்பநிலையில் நீரின் நிரம்பலாவி அமுக்கம் தர 100%. இந்த மாதிரி சொல்லுவோம். சரி, இந்த மாதிரியாக வேறு ஒரு விதமாக இந்த கோவைகளுக்கு சொல்லிக் கொள்ளலாம். தண்ணீரப்பதம் ஒண்ணும் இல்லை, அழகு கனவுகளில் காணப்படும் நீராவியின் அளவாரி. சரியா? நீராவியின் தெளிவாக காணப்படும். அப்ப இதுதான் இதோட சம்பந்தப்பட்ட ஒரு பொதுவான விடயம். அடிப்படையான தத்துவங்கள் எல்லாம் பெரும்பாலும் எல்லாம் சொல்லி பெரும்பாலான தத்துவங்கள் எல்லாம் இங்க சொல்லியாச்சு. இப்ப நம்ம வினாக்களுக்குள்ள போவோம். வினாக்களுக்குள்ள மேலதிகமான ஏதாவது விடயம் வருமாக இருந்தா அதை மேலும் நான் திரும்ப விளங்கப்படுத்துறேன். சரியா? இப்ப கேள்விக்குள்ள போவோம். சப்போஸ் நீங்க இப்ப இந்த தியரி சம்பந்தமா சும்மா ரிமைண்ட் பண்றதுக்காக தான் சபைமா சொல்லி இருந்தேன். இது சம்பந்தமா வேற ஏதாவது கேட்க வேண்டியிருந்தா கேளுங்கோ. இல்ல நீங்க கதைச்சு கேட்க போறீங்கன்னா கேன்சல் பண்ணிடுவோம், நான் அன்மியூட் பண்ணிவிடுறேன். கதைங்க, பிரச்சனை இல்லை, டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம். சரி, அவரால் கேட்டிருக்கீங்க அடர்த்தி தானே எம்மிங்கள் வீடு கேட்டிருக்கீங்க. அதாவது இந்த ஏஹெச்னு சொல்லும் போது ஏஹெச்னு சொல்லும் போது ஏஹெச் சமன் காணப்படுகின்ற நீராவியின் கீழ் கனவளவு சொல்லிக்கிறேன். இது அடர்த்தி என்று சொல்லலாமான்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வெப்பநிலை, அதாவது அந்த குறிப்பிட்ட நீராவிக்குரிய அடர்த்தி, நீராவியின் அடர்த்தி, நீராவியின் சரிவு, அந்த மாதிரி கேட்சுக்கணும். இப்ப நம்மளோட வினாக்குள்ள வருவோம். வாங்களா, நீங்க வேற கேட்கணும்னா கேளுங்க, கேட்கலாம். 382வது கேள்வி. சரியா? 382வது கேள்வியை பார்ப்போம். வேற கேட்கட்டா கேளுங்க, இல்ல நீங்க கதைக்க போறனாலும் கதைக்க, பிரச்சனை இஷ்யூ இல்ல. நீங்க சொல்லுங்க, கேன்சல் பண்ணிடுங்க, நான் என்னன்னு சொல்றேன். ஓகே. ஆக முதலாவது கேள்வி, இங்க மூடிய அறையொன்றின் சாரீரப்பதன் தனியிரப்பதன் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் பிழையானது. சாரீரப்பதன் தனியிரப்பதன் தொடர்பான கூற்றுகள் பிழையானது கேட்கப்பட்டிருக்கா? ஏற்கனவே போல்ட் பண்ணிக்கு அதுல பிழையானது கேட்கப்பட்டிருக்குது. சோ இங்க
மூடிய அறை ஒன்றின் வெப்பநிலையானது அதிகரிக்கப்படும் போது சாரிரப்பதன் குறைவடையும். மூடிய அறை, மூடப்பட்ட அறைன்னு சொன்னதால மேலதிகமாக நீராவி சேர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. சரியா? அவ மேலதிகமாக நீராவி இருக்காது, இருக்கிற நீராவி மட்டும்தான். என்ன நடக்குது? வெப்பநிலையானது அதிகரிக்கப்படும் போது, வெப்பநிலை அதிகரித்தால் முழுமையாக நிரப்ப தேவையான நீராவியின் அளவு அதிகரிக்கும். நீராவின் அளவு அதிகரித்தால் முழுமையாக நிரப்ப தேவையான நீராவின் அளவு அது அதிகரிக்கும். காணப்படுவது மாறாது. ஆகவே RH வந்து குறையும். சோ சாரிரப்பதன் குறைவடையும். சரி, ஏன் RH-க்குரிய சமன்பாடுன்றது RH சமன் காணப்படும் திணிவின் கீழ் முழுமையாக நிரப்ப தேவையான திணிவு தர 100% சொல்லலாம். இதுல சிமோலம் மாறாது. கேபிட்டல் எம் வந்து செய்யப்போது வெப்பநிலை கூட கூட கூடும். சோ கேபிட்டல் எம் கூடும் வேண்டாம், மொத்த பெறுமதி குறையும். சரி, ஆக இது வந்து சரி. விட வந்து கொலையானதா விடையாது. அடுத்தது வெப்பநிலையானதை குறைக்கும் போது சாரிரப்பதன் குறைவடையும். ஓகே, சரியா? இங்க வந்து குறைவடையுமா? அப்படியா சொல்லலாமா? அந்த மாதிரி ஏற்கனவே இது குறையும், இது வெப்பநிலையை குறைக்கும், அப்படி இருக்குமா? நம்ம சொல்லலாமா? இல்லையே. இப்பதான் பார்த்தேன், வெப்பநிலையை குறைக்க குறைக்க. அதே சமன்பாட்டுல பாருங்க, வெப்பநிலையை குறைக்க 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 இந்த எம்பெருமானம் குறையும். இந்த எம்பெருமானம் குறையும் என்றா சாரிரப்பதன் என்ன செய்யும்? அதிகரிக்கும். இந்த எம்பெருமானம் வந்து குறையும் போது சாரிரப்பதம் அதிகரிக்கும். ஆனா தொடர்ச்சி அதிகரிக்குமான்னு கேட்டா தொடர்ச்சி அதிகரிக்காது. அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே போய் பனிபடு நிலையை அடையும் தருணத்துல, சரியா? பனிபடு நிலையை அடைய போற தருணத்துல பாருங்க, இங்க வெப்பநிலையை குறைக்க 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 RH வந்து அதிகரிச்சுக்கிட்டே வந்து தொடர்ச்சி அதிகரிக்காது. அது முக்கியம். தொடர்ச்சியாக அதிகரிக்க விட போல, தொடர்ச்சியாக அதிகரிக்காது. ஆரம்பத்தில் அதிகரித்து திரும்ப மாறாது. அந்த மாறாத வருமானம் என்னன்னு கேட்டா 100%. எப்ப மாறாம இருக்க தொடங்குவார்னு கேட்டா பனிபடுநிலை வெப்பநிலை எல்லாம் மாறாம இருக்க தொடங்குவார். சோ இங்க குறையும் என்றது வராது, இந்த மாதிரி வராது. சரியா? ஆக இதான் பிழையானது. மற்ற குறிகளை பார்ப்போம். அறையில் உள்ள வளியானது நிரம்பிய நீராவியை கொண்டிருக்கும் எனில் சாரிரப்பதன் 100% ஆகும். சரி, அறையின் வெப்பநிலையை அதிகரிக்கும் போது தனியிரப்பதன் மாறாது. வெப்பநிலையை கூட்டுறோம், வெப்பநிலையை கூட்டுறோம். மூடி அறை என்ற தாள மேலதிகமான நீராவி வந்து சேர்றதுக்கான எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. அப்ப வெப்பநிலை அதிகரிக்கப்படும் போது ஏச் வந்து மாறாது. ஆனா வெப்பநிலை குறையும் போது ஆரம்பத்துல மாறாம இருந்து அது குறையும். பாருங்க, இந்த ஏஹ் பாருங்க, சரியா? வெப்பநிலையை குறைக்கும் போது ஆரம்பத்துல மாறல் 36 36 36 36. ஆனா அதுக்கு பிறகு குறையுது. ஏன் குறையுது? அப்படியே வெப்பநிலையை குறைச்சு கொண்டு வரக்குள்ள ஒரு கட்டத்துல அது நிரம்பல் அடையும். மேலும் வெப்பநிலையை குறைச்சா நீராவி மேலதிகமான நீராவியா இருக்கும். மேலதிகமா இருக்கிற நீராவி நீராக ஒடுங்கும். அதனால அதுக்கு பிறகு நீராவின் அளவு குறைறதால ஏஹ் குறையும். சோ மாறாது இருக்கும் வெப்பநிலை கூட்டக்குள்ள. சரி, அறையின் வெப்பநிலையை குறைக்கும் போது தனிரப்பதன் முதலில் மாறாது இருந்து குறையும். சரி, அதுவும் சரி. சோ விட வந்து இதான் விட, இதான் பிழையானது. சரியா? இதான் பிழையானது. ஓகே, இப்ப நம்ம இந்த ஆரம்ப கூட்டு வினாக்கள் எல்லாம் பார்த்து போகும்போது சரியா உங்களுக்கு தெளிவாயிரு. அடுத்தது இரண்டாவது, பனிபடுநிலை பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருதுக. பனிபடுநிலை, பனிபடுநிலைன்றது எதோட சம்பந்தப்பட்டது? ஒரு குறிப்பிட்ட தருணத்துல ஒரு குறிப்பிட்ட கனவளவு வழியில் காணப்படுகின்ற நீராவின் அளவோடு சம்பந்தப்பட்டது. அந்த நீராவின் அளவு அதிகமாரிக்க அதிகமாரிக்க அதிகரிக்கும். அதாவது நீராவி சரிவு அதிகமாரிக்கும் போது அவருக்குரிய பனி படுநிலை பெருமானம் வந்து பெரிய வருமானமா இருக்கு. கேட்க சொல்லியிருந்தேன். நீராவி சரிவு குறைவாக இருந்தா பனிபடுநிலை பெருமானம் சின்ன பெருமானமா இருக்கு. சரி, உதாரணமா நம்மளோட வெளிச்சுவாசம் தானே, வெளிச்சுவாச வழியில வந்து நீராவி சரிவு அதிகம். இப்ப நீராவி சரிவு அதிகம் என்றதால வெளிச்சுவாச வழி, நான் உள்ளுக்குள்ள இருந்து வெளியே வரப்போற அந்த வழி இருக்காதானே அவர், சரியா, பனிபடுநிலை உயர்வான பெருமானமா இருக்கு, உயர்வான பெருமானமா இருக்கு. அதனால அது எப்படிப்பட்ட உயர்வான வருமானம்? பொதுவா இந்த அறை வெப்பநிலையை விட பெரிய வருமானமா இருக்கு. சோ அதனால வெளிச்சுவாசத்துல வெளியே விடும்போது வெளிச்சுவாசத்துல வருகின்ற அந்த நீராவி மேலதிகமா இருக்கிற நீராவி ஒடுங்கிடும். சரியா? நீர் மேலதிகமா இருக்கிறவர் வந்து ஒடுங்கி விடும்.
ஆகவே இந்த பனிவடநிலை என்றது என்ன நடக்கும்னா அது வெப்பநிலை காணப்படுற நீராவின் அளவோட சம்பந்தப்பட்டது. அரை வெப்பநிலையா இருக்கலாம், அதோட பெருசா இருக்கலாம், சின்னனா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆக பனிபடுநிலை ஏக்கூற்று பனிபடு நிலையானது அரை வெப்பநிலைக்கு சமமாகவோ குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ எதுவாகவோ இருக்கலாம். சரி, சரியா? அது சரி. அடுத்தது பனிபடுநிலையின் போது சூழலில் நீராவி நிரம்பல் அடைந்திருக்கும். சரியான நிரம்பல் அடைந்து காணப்படும். அதனால் ஆராய்ச்சி வந்து 100% இருக்கும். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீராவி அந்த வழியில காணப்படும். அதனால் ஆராய்ச்சி வந்து 100% காணப்படும். சோ அதுவும் சரி. அடுத்தது வளி வெப்பநிலையில் உள்ள நீராவியின் பகுதி அமுக்கமானது பனிபடு நிலையில் நீரின் நிரம்பலாவி அமுக்கத்துக்கு சமம். அது சரி. இது ஒரு சாதாரணமா சாதாரணமா ஆராய்ச்சிக்குரிய சமன்பாடு அமுக்கம் சார்பாக சொல்வோம். நீராவியின் பகுதி அமுக்கம் கீழே நிரம்பல் அதே வெப்பநிலையில் நிரம்பலாக்கப்பட்ட ஆவியினது அமுக்கம் நிரம்பல் ஆவி அமுக்கம் நீரின் நிரம்பல் ஆவி அமுக்கம் தர 100% இந்த மாதிரி சொல்லுவோம். இத இன்னொரு விதமாக சமன்பாடா சொல்ல போனா இன்னும் சொல்லலாம், இதயம் நிரம்பலாவி அமுக்கம்னு சொல்லலாம். ஆனா டியூ பாயிண்ட்ல, அதாவது டியூ பாயிண்ட்டா பனிபடுநிலை, பனிபடுநிலையில் நீரின் நிரம்பலாவி அமுக்கம் இவருக்கு பேரா சொல்லுவோம். இது அரை வெப்பநிலையில் நீராவின் பகுதி அமுக்கம், அதுவும் பனிபடுநிலையில் நீரின் நிரம்பலாவி அமுக்கம் சமன். அப்ப இவருக்கு பேரானாதான் பாவிக்கலாம். அதுக்குள்ள அரை வெப்பநிலையில் நிரம்பலாவி அமுக்கம் தர 100%. சரியா? தர 100%. சரியா? இந்த மாதிரி சோ மூணாவது குற்றம் சரி, மூணாவதும் சரி. ஆக இதுவும் சரியா, இதுவும் சரி. சோ எல்லாம் சரியானது. சரியா? எல்லாம் சரியானது. விடையதா? அடுத்த வினா பார்ப்போம். எது பிரச்சனைனா சொல்லுங்க. அடுத்தது 384வது. ஒரு அறையினது வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ் ஆக உள்ள போது மூடி அறையின் சாரிரப்பதன் 54% ஆகும். சோ 54% நிரம்பி காணப்படும். உதாரணமா நிரப்ப தேவையான 100 கிராம் என்றா இருக்கிறது 54 கிராம். சரியா? நிரப்ப தேவையான அளவிட 54% நிரம்பி இருக்கின்ற அர்த்தம். சரியா? மேலும் 46% நீராவிய மேலும் சேர்க்கலாம் என்ற அர்த்தம். சரியா? முழுமையாக நிரம்பல் என்ற அர்த்தம். வெப்பநிலையை குறைச்சிக்கிட்டு போனாதான் முழுமையாக நிரம்பும் என்ற அர்த்தம். இந்த மாதிரி எல்லா விடையும் நம்மளுக்கு தெரியணும் வாசிக்கக்கூடிய. சோ 54%, 27 பாகை செல்சியஸ். அப்ப 54% அறிக்கண்டா இவருக்குரிய பனிபடநிலை வெப்பநிலை
27 பாகை செல்சியஸ்ல அரைவாசி கிட்ட நம்ம இருக்கு. வெப்பநிலையை குறைச்சிக்கிட்டு போனா தான் என்ன செய்யும், ஆர்எச் கூடிக்கிட்டு வந்து ஒரு கட்டத்துல 100 ஆகும். அப்ப 27 விட குறைவான வெப்பநிலையா தான் என்ன இருக்கும், பனிபடல இங்க இருக்கு. அந்த கதை கிடையாது, கேள்வி போகும். சரியா? அரைநது வெப்பநிலையானது பனிபடநிலையிலும் பார்க்க குறைவான வெப்பநிலைக்கு குறைக்கப்படும். சோ பனிபடநிலைக்கு கொண்டு போனா என்ன செய்யும், முற்றாக நிரம்பல் அடையும். பனிபடநிலையோட மேலதிகமாக குறைச்சா என்ன செய்யும், மேலதிகமாக காணப்படுகின்ற நீராவி ஒடுங்கி நீரா மாறும். நீரா மாறுகின்ற போது அங்க இருக்கிற நீராவியின் அளவு குறையும். நீராவியின் அளவு குறைந்தால் நீராவியின் மூலணிக்கை குறையும். நீராவியின் மூலணிக்கை குறையும் போது அந்த நீராவியினால் ஏற்படுத்தப்படுகின்ற பகுதி அமுக்கு விரிக்குத்தானே, அந்த பகுதி அமுக்கம் குறையும். இவ்வளவு விஷயம் நம்ம சொல்லலாம். அப்ப கேள்வியை வாசிக்கொள்ள அப்ப என்னென்ன விடயங்கள் எல்லாம் நம்ம இது சம்பந்தமா சொல்லிக் கொள்ளலாமோ அந்த விடயமெல்லாம் அப்படி மைண்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். சரியா? ஆக கேள்வி வெப்பநிலைக்கு குறைக்கப்படும் போது, குறைவான வெப்பநிலைக்கு குறைக்கப்படும் போது இவ்வறையின் நீராவி அமுக்கம் மற்றும் சார் இருப்பதன் என்ன நடக்கும்? சார் இருப்பது மாறாதுன்னு, சார் இருப்பது மாறப்போறது கிடையாது. பாருங்க, இப்ப நான் அந்த சமரியாவே சொல்லியிருந்தேன். இங்க இது குறைச்சிக்கிட்டே வந்து பனிபடநிலை வெப்பநிலை தானே, இது பனிபடநிலை வெப்பநிலை. பனிபடநிலை வெப்பநிலையை விட குறைக்கும். இதை விட கீழே கொண்டு வரும். இன்னும் கீழே கொண்டு போனா ஆர்எஸ் 100 100 100 100 அதெல்லாம் இருக்கு 100ஆக அப்படியே மாறாம இருக்கு. மாறாத அந்த பெருமானத்துல பெருமதி கேட்டா 100%. ஆனா இது 36 இருந்த இது 30 மாறுது. ஏன் 30 மாறுது? 36 நிரப்ப தேவையானது, 24 நிரப்ப தேவையானது 36, 22 நிரப்ப தேவையானது 30 கிராம். அப்ப 30 கிராம கூட அதிகமா இருக்கலாம், நிரப்பக்கூடிய அளவுதான் இருக்கலாம். அதை விட கூடுதல் அளிக்கிறது என்ன செய்யும், நீராக ஒடும். இப்ப சில நேரங்கள்ல நம்ம மாரி காலங்கள்ல வந்து நம்ம ரூம்ல வந்து அங்க இங்க பனித்துளி படிந்து காணப்படுவேன். ஏன் பனித்துளி படிந்து காணப்படும்டா, அந்த இடத்துல வந்து வெப்பநிலை வந்து பனிபடநிலையை விட குறைஞ்சிட்டு அர்த்தம். அப்ப அங்க முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கும். மேலதிகமா இருக்கிற நீராக என்ன செஞ்சிருக்கும், நீராக ஒடுங்கிருக்கும். உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஒரு கிளாஸ் கண்ணாடி கிளாஸ்ல வந்து நல்ல கூலா இருக்கிற ஒரு சோடா ஊத்துறோம். சரியா? கூல் ட்ரிங்க்ஸை ஊத்துறோம், நல்ல கூலா இருக்கு. அப்ப நல்லா கூலா இருக்கிற கூல் ட்ரிங்க்ஸை ஊத்துனா அப்படி ஊற்றும் போது இந்த கண்ணாடி கப்பட வெளிப்புற மேற்பரப்பு இருக்கு தானே, அந்த வெளிப்புற மேற்பரப்புல நீர்த்துளிகள் படிக்கும். எங்க இருந்து வந்தது அது? இப்ப நான் கூல் ட்ரிங்க்ஸை வந்து ரொம்ப கூலா இருக்கிற கூல் ட்ரிங்க்ஸை வந்து கண்ணாடி கப்புக்குள்ள ஊத்துறேன், அல்லது ஒரு சில்வர் கப்ல ஊத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஊற்றும் போது நீர் வந்து வெளியே படவும் இல்லை, உள்ளதான் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் ஊற்றப்படுது, அது வெளியே வந்து அந்த மேற்பரப்புல படவும் இல்லை, சிந்தவும் இல்லை. இருந்தாலும் அந்த கப்புட வெளிப்புற மேற்பரப்புல நீர்த்துளிகள் படிந்து காணப்படும், பனித்துளிகள் படிந்து காணப்படும். அப்ப எங்க இருந்து வந்தது? அது எங்க இருந்தீங்கன்னா அந்த கப்பிரிக்கு தானே, அந்த கப்பை சூழ்ந்து காணப்படுகின்ற வழியில இருந்த நீராவி நீராக அங்க ஒடுங்கிருப்பான். ஏனென்றா இவர் குறைவான வெப்பநிலை தானே, இந்த கூல்ட்ரிங்க்ஸ் அந்த குறைவான வெப்பநிலை தானே, வெப்பநிலை ஊற்றும் போது அந்த இடத்துல வெப்பநிலை அந்த கப்பை சூழ்ந்து காணப்படுகின்ற வெப்பநிலை நல்லா குறையும். அந்த கப்பை சூழ்ந்து காணப்படுற வெப்பநிலை குறைய 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 வெப்பநிலை குறையும் போது நடக்குது, வெப்பநிலை குறைஞ்சி பனிப்படநிலையை விட சின்ன வெப்பநிலைக்கு போக்குள்ள அந்த இடத்துல மேலதிகமாக இருக்க போற நீராவி நீர்த்துளிகளாக ஒடுங்கும். அப்ப அந்த கப்ல நான் கூல் தண்ணி அல்லது கூல் ட்ரிங்க்ஸை ஊற்றும் போது அந்த கப்பை சூழ்ந்து காணப்படுகின்ற வழியினது வெப்பநிலை நன்றாக குறைந்து அதன் வெப்பநிலை பனிபடநிலையிலும் குறையும். அதனால அந்த வழியில் இருக்கிற நீராவி நீர்த்துளிகளாக அங்க இருக்கிற திண்ம மேற்பரப்புல வந்து படியும். அதான் அங்க நடக்கப்படும். சோ பனிபடநிலையை விட குறைச்சா ஆராய்ச்சி வந்து மாறாம இருக்கு. சரியா? மேலதிகமான ஆக்கள் ஒடுங்குவாங்க. மேலதிகமான ஆக்கள் ஒடுங்குறதால அந்த நீராவியால் ஏற்படுத்தப்பட போற பகுதி அமுக்கம் குறையும். இப்ப நான் கேட்ட கேள்வியை பாருங்க, சரியா விளையும் கொடுங்க. பகுதி அமுக்கம் என்ன செய்யும், சார் இருப்பதன் என்ன செய்யும், அதாவது நீராவியில அமுக்கம் என்ன நடக்கும், சார் இருப்பதன் என்ன நடக்கும், சார் இருப்பதன் மாறாது, அமுக்கம் குறையும். அப்ப குறையும் மாறாதுன்னு வரணும். சோ குறையும் மாறாதுன்னு வராது, அந்த நீராவின் அளவு குறைத்தால் அமுக்கம் குறையும். சரியா? சார் இருப்பதன் மாறாது, 100% இருக்கு, 100%. இந்த மாதிரி இருக்கு. அடுத்தது
இதுல எஸ்ஐ கேள்வி நம்ம செய்யணுமா செய்வோம் சரியா. இதுல வெப்ப இயக்கவியல் எல்லாம் எஸ்ஐ செய்ய வேண்டியது, வெப்ப கடத்தல் அதெல்லாம் எஸ்ஐ கேள்வி செய்ய வேண்டியது செய்வோம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா. அடுத்தது மற்ற நான் சொல்லியிருந்தேன் கடைசி மாதம், இந்த மாதம் இல்ல, 60 நாட்களுக்கு பிறகு, இன்னைக்கு 42வது நாள், 60 நாட்களுக்கு பிறகு வந்து என்ன செய்யணும்னா வீக்லி வந்து ஒரு நாள் ஒரு டே டைம்ல 2-2.5 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரக்சர் செய்யற மாதிரி எடுத்துக்கொள்வேன், சும்மா இடையில ரிமைண்ட் பண்ணிக்கொள்வேன் சரியா. அடுத்த விடயம், மூடப்பட்ட அறை ஒன்றினுள் சாரிரப்பதனை, இப்ப கேள்வி என்னன்னு தெரியாது, ஒரு வசனத்தை ஒன்று நித்தாட்டிக்கு, இப்ப கேள்வி என்னன்னு தெரிஞ்சு கொள்றதுக்காக விடையை வாசிக்கணும் அல்லது கீழே தரப்பட்ட அந்த கூற்றுகளை வாசிக்கணும். ஸோ மூடப்பட்ட அறை ஒன்றில் உள்ள சாரீரப்பதனை பாருங்க, அறையில் உள்ளே காணப்படும் நீராவியின் அளவை கூட்டுவதன் மூலம் கூட்டலாம் கூட்டலாம் கூட்டலாம். அவ கேள்வி என்ன இப்போ இருக்கும், ஒரு அறைக்குள்ள காணப்படுகின்ற சாரீரப்பதனை கூட்டுறதுக்கான வழிமுறைகள் என்ன, இதான் கேள்வியா அறிக்கப்படும். அந்த கூற்றுகளை பாதிச்சா தான் அவளுக்கு விளங்குது. அப்ப அந்த கூற்றுகளுக்கு போக முதல் பாருங்க, சாரீரப்பதன் ஆராய்ச்சிக்கான கோவை நான் பல வேறுபட்ட முறைகள்ல சொல்லலாம். நான் திணிவு சார்பாக சொல்றேன் அல்லது செறிவு சார்பாக சொல்றேன். இப்ப செறிவு சார்பாக சொன்னா காணப்படுகின்ற நீராவி செறிவின் கீழ் நிரம்படைய செய்ய தேவையான நிரம்பலாவி செறிவு தர 100%, அல்லது RH வந்து இங்க திணிவு சார்பாக சொன்னா காணப்படுகின்ற திணிவின் கீழ் முழுமையாக நிரப்ப தேவையான திணிவு தர 100%, சரியா, 100% இந்த மாதிரி சொல்லலாம். அப்ப இதுல நான் என்ன மாதிரி கூட்டலான்னு பார்ப்போம். ஒன்று, இந்த விடை வரைக்கும் தானே, இந்த விடயத்தை அதிகரிக்க 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 அல்ல இந்த விடயத்தை அதிகரிக்க 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 கூடும். அவரை கூட்டணும் வேண்டாம், மேலதிகமா நீராவியை சேர்க்கணும். சோ ஒன்று, மேலதிகமாக நீராவியை சேர்க்கிறது சரியா, மேலதிகமாக நீராவி அதை சேர்க்கிறது. அடுத்தது கீழவார இந்த பெருமானத்தை குறைக்கிறது. இதை குறைக்கணும், வெப்பநிலையை குறைக்கணும். ஏன்னா வெப்பநிலையை குறைக்க 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 முழுமையாக நிரப்ப தேவையான நீராவியின் திணிவு அல்லது நீராவியின் செறிவு வந்து குறையும். அதனால் RS பெருமானம் அதிகரிக்கும். சோ இரண்டாவது வந்து வெப்பநிலையை குறைத்தல், சரி, வெப்பநிலையை குறைத்தல். வெப்பநிலையை குறைக்கிறது இரண்டாவது, இந்த மாதிரி செய்யலாம். அடுத்தது இன்னும் ஒன்றைக்கு கனவளவை குறைக்கிறது சரியா, கனவளவை குறைக்கிறது. இப்ப பாருங்க என்ன மாதிரி செய்யலாம்னு பார்ப்போம். கனவளவை குறைக்கிறது சம்பந்தமா மூணாவது, சரியா, கனவளவை குறைத்தல். இந்த தருணத்துல வெப்பநிலை மாறக்கூடாதா, வெப்பநிலை மாறாத வண்ணம் கனவளவை குறைத்தல், சரியா, வெப்பநிலை மாறாத வண்ணம் கனவளவை குறைத்தல். இப்ப உங்களுக்கு இதுல பிரச்சனை கிடையாது, இது ஓகே சரியா, இந்த மாதிரி வருவேன்னு தெரியும், அதுல பிரச்சனை கிடையாது சரியா, இது ஓகே இது ஓகே. ஆனா சில நேரங்கள்ல இந்த கனவளவை குறைத்தல் சம்பந்தமா சில நேரம் ஒரு கேள்வி எழலாம், கேள்வி வரலாம். இப்ப என்ன மாதிரி கனவளவை குறைச்சா குறையுது, வெப்பநிலை மாறக்கூடாதா? இப்ப பார்ப்போம். இங்க குறிப்பிட்ட வெப்பநிலையில நிரப்ப தேவையான நீராவிர திணிவு இருக்குத்தானே, அந்த திணிவு அதன் கனவளவுக்கு விகித சமனா இருக்கு. பாருங்க இங்க ஆரம்பத்துல சொல்றேன், இந்த மாதிரியாக ஒரு மீட்டர் கனவளவுடைய பெட்டி காணப்படுது. வெப்பநிலை 27°C இருக்கு, சரி, 27°C காணப்படும் ஒரு மீட்டர் கனம். இப்ப நான் சொல்றேன், இதை முழுமையாக நிரம்பலடைய செய்ய தேவையான திணிவு வந்து முழுமையாக நிரம்பலடைய செய்ய தேவையான திணிவு வந்து 10 கிராம் வச்சுக்கோங்க. உதாரணமா தான் சொல்றேன்னா, இப்ப இவர கனவளவை 2 மடங்கா மாத்தின 2 மீட்டர் கனவன்னு மாத்தின, சரியா, 2 மீட்டர் கனம். இங்க அதே வெப்பநிலை 27°C, அதே வெப்பநிலை. ஆனா கனவளவு 2 மடங்காகப்பட்டா முழுமையாக நிரப்ப தேவையானது 2 மடங்கா. சோ இங்க 10 கிராம் தேவையண்டா, இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தேவையண்டா 20 கிராம் தேவையாக இருக்கு
சரியா? 20 கிராம் தேவையானது. என்னது? முழுமையாக நிரப்ப தேவையானது. ஆக இதுக்குள்ள காணப்படுற நீராவியை சொல்றோம். சரியா? இதுக்குள்ள காணப்பட போற நீராவிர அளவு வந்து இதுக்குள்ள இருக்கிறது ஆரம்பத்துல 8 கிராம் இருக்குன்னு. ஆரம்பத்துல 8 கிராம் இருக்குன்னா நிரப்ப தேவையானது 10 கிராம். சோ இந்த தருணத்துல ஆர்ஹெச் வந்து அதாவது எவ்வளவு சதவீதம் நிரம்பியிருக்கா அதான் ஆர்ஹெச். எத்தனை சதவீதம் நிரம்பியிருக்குன்னு பார்த்தா 80% நிரம்பி காணப்படும். ஆக இந்த இடத்துல ஆர்ஹெச் வந்து 80%. சரியா? 80%. இங்க வர நான் கனவளவு கூட்டக்குள்ள இதுக்குள்ள மேலதிகமாக நீராவி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லையே. ஏன்? உள்ள நீரை கொண்ட தொகுதி எதுவும் இல்லை. உள்ள யாராவது மனிதர்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியும் இல்லை. அந்த விதமான எந்த தரவும் நான் சொல்லல. ஆக இப்ப இருக்கிற அளவு வந்து அதே 8 கிராம் தான் இருக்க போகுது. சோ தற்போதைய ஆராய்ச்சி தற்போது எத்தனை சதவீதம் நிரம்பி இருக்குது? 20. 8 தான் இருக்கு. ஆகவே 8/20 தர 100%. ஆக ஆர்ஹெச் 40%. சரியா? 40% இருக்கு. சோ இப்ப ஆர்ஹெச் என்ன செய்யுதுன்னா குறையுது. இதை நான் கனவளவை குறைக்க, சரியா? கனவளவை குறைக்க இந்த மாதிரி இருக்கிறத ஒரு மீட்டர் கணம் தானே கனவளவை குறைக்க 0.5 மீட்டர் கனவா மாத்துற 0.5 மீட்டர் கணம் கனவளவுடையது. இப்ப பாருங்க, கனவளவு அரைவாசியா குறைஞ்சதால முழுமையாக நிரப்ப தேவையான நீராவிர அளவு வந்து அரைவாசியா குறைஞ்சிருக்கு. சரியா? நான் அதிக அளவாக குறைச்சித்தன் பிரஜன்ல பார்ப்போம். ஆக கனவளவை குறைக்கும் போது இங்க அங்க 10 கிராம் தேவை. அது அரைவாசி நிரப்புறதுக்கு 5 கிராம் தேவை. இருக்கிற எத்தனை கிராம்? 8 கிராம். ஆனா இப்ப 8 கிராம் இருந்திக்குமா? இல்லைன்னு நான் நல்லா குறைச்சிட்டேன் கனவளவு. ஆகவே 8 கிராம் இருக்க வேண்டியது மேக்சிமம் இருக்கலாம் 5 கிராம் தான் இருக்கலாம் ததவஞ்சிக்குள்ள. அப்ப என்ன செய்யும்? மேலதிகமாகிற 3 கிராம் ஒடுங்கும். ஒடுங்கி போக மிச்சமா இதுக்குள்ள இருக்க போற நீராவிர கனவளவு வந்து திணி வந்து 5 கிராம் இருக்கு. 3 கிராம் ஒடுங்கி இருக்குமா? 3 கிராம் ஒடுங்கி காணப்படும். ஆக ஆராய்ச்சிக்கு என்னவா இருக்கும்? 100% இருக்கும் ஆராய்ச்சி. சோ இதுல பார்த்தா உங்களுக்கு விளங்கும் வெப்பநிலை மாற்றலாம் அதே வெப்பநிலை தான். ஆனா கனவளவு அதிகரிச்சிருக்க. சரியா? வெப்பநிலை மாறாத வண்ணம் கனவளவு கூட்டி இருக்கு. என்ன செய்யுது? ஆர்ஹெச் வந்து இங்க குறையுது. கனவளவு குறைச்சிருக்க. ஆர்ஹெச் வந்து இங்க கூடுது. ஆகவே நமக்கு இப்ப ஒரு விடயம் தெரியும். இந்த கனவளவு மாற்றுவதன் மூலமும் என்ன செய்யலாம்? ஆர்ஹெச் மாற்றலாம். என்ன செய்யணும்? வெப்பநிலை மாறாத வகையில் கனவளவு மாற்றணும். வெப்பநிலை மாறிச்சுட்டா என்ன பிரச்சனை வரும்? இது உங்களுக்கு தெளிவா இருக்கு. இப்ப வெப்பநிலை மாறினா என்ன பிரச்சனை வரும்னு சொல்றேன். வெப்பநிலை மாறிச்சுண்டா இங்க வரப்போற பிரச்சனை முழுமையாக நிரப்ப தேவையான அளவு வந்து மாறும். அதனால நம்மளுக்கு சொல்ல முடியாம போயிடும். இங்க முழுமையாக நிரப்ப தேவையானது 10 தானே ஒரு மீட்டர் கணத்தை. வெப்பநிலை மாறிச்சுண்டா அதே ஒரு மீட்டர் கணத்தை நிரப்ப தேவையானது 10 இருக்காது. வேற ஒரு மானமா இருக்கும். அதுக்காகத்தான் வெப்பநிலை மாறாமன்னு சொல்றேன். வெப்பநிலை மாறா வச்சுக்கொண்டு சொல்றேன். சோ எது பிரச்சனை கேளுங்களா? என்ன பாப்போம் நம்ம. சரியா? இப்ப உங்களுக்கு விளங்கிரிக்கும். அப்ப இந்த இடத்துல பாருங்க. எது பிரச்சனை சொல்லுங்க. இந்த கேள்வியை பாருங்க. இது 385 பாருங்க. பாப்போம் சில டவுட் கேட்டீங்கன்னு.
ஒரு ஆள் கேட்டிருக்கீங்க, சார் டெம்பரேச்சரை குறைச்சி நீர் படிய கொள்ளதா சொல்லலாம் தானே நிரம்பல் நிலை என்று. ஓ, நிரம்பல் நிலை என்றா முழுமையாக நிரம்பல் அடைகின்ற நிலை, சரியா? முழுமையாக நிரம்பல் அடைகின்ற நிலையாக இருக்கும். அதான் நிரம்பல் அடையணும்னு சொல்லுவோமா, நிரம்பல் நிலைன்னு சொல்லுவோம். வெப்பநிலையை குறைச்சிக்கிட்டே போகக்குள்ள ஒரு கட்டத்தில் அது முழுமையாக நிரம்பும். ஆக 385வது வினா, மூடப்பட்ட அறை ஒன்றில் உள்ள சாரீரப்பதம். நம்ம எல்லாம் பார்த்துட்டோம், உங்களுக்கு தெரியும் என்ன விடை என்று நான் சும்மா திரும்ப சொல்லிட்டு போறேன், சரியா? திரும்ப அதை ஏற்கனவே சொன்ன விடயத்தை சமரியா தான் இந்த கேள்வியில் இருக்கும் உங்களுக்கு, அதை சொல்லிட்டு போறேன். மூடப்பட்ட அறை, அறையினுள் காணப்படுகின்ற நீராவியின் அளவை கூட்டுவதன் மூலம் கூட்டலாம். சரி, அறையினுள்ளே உள்ள வெப்பநிலையை குறைப்பதன் மூலம் கூட்டலாம். சரி, அறையினுள்ளே உள்ள வெப்பநிலையை அதிகரிப்பதன் மூலம் கூட்டலாம். இல்லை, சரி, வெப்பநிலை அதிகரிக்கப்பட்டால் முழுமையாக நிரப்ப தேவையான அளவு அதிகரிக்கும், அதனால அரைச்சு குறையும், சரியா? இது உள்ள வெப்பநிலையை குறைப்பதன் மூலம் கூட்டலாம். தொடர்ச்சியாக கூட்டலாமா? இல்லை, சரியா? தொடர்ச்சியாக கூட்ட முடியாது, அப்படியே போய் ஒரு மேக்சிமம் பெருமானம் 100 அடைஞ்சு அப்படியே இருக்கு. இன்னொரு முறையும் சொல்லி என்னது, கனவுளவை பத்தியும் கழிச்சிருந்தேன், அது இந்த இடத்துல இல்ல. விட ஏஎம் பி, ஏஎம் பி எல்லாம் இருக்கு, விட எல்லாம் இருக்குமா யோசித்த, சரியா? ஏஎம் பி. அடுத்தது 386வது, மூன்று மூடிய அறைகள் முறையே 2 மீட்டர் கணம், 5 மீட்டர் கணம், 10 மீட்டர் கணம் கனவளவுகளையும் கனவளவுகளையுமா, சரியா? நூறு கிராம் மீட்டர் -3 தனி ஈரப்பதனையும் கொண்டது. அப்ப நம்ம இந்த லைனை வச்சுக்கொண்டு சொல்லலாம், அழகு கனவளவுல ஒவ்வொரு அறைக்குள்ளேயும் காணப்படுகின்ற நீராவியின் அளவு 100 கிராம். சோ இந்த அறைக்குள்ள இருக்கிறது 2 தர அவர் 200 கிராம் இருக்கும், சரியா? இந்த அறைக்குள்ள இருக்கிறது 5 தர அவர் 500 கிராம் இருக்கு, சரி, 500 கிராம் இருக்கு. இந்த அறைக்குள் இருக்கிறது 10 தர அவர், சோ 1000 கிராம் இருக்கு. இந்த மாதிரியாக நீராவி காணப்படும். ஆரம்பத்திலேயா சொல்லப்பட தருணத்துல சிறிய அறையினை தவிர, எது சிறிய அறை? இவரை தவிர ஏனைய அறைகளிலிருந்து நீராவியினை உறிஞ்சுவதன் மூலம் அவற்றின் தனியிறப்பதன் முறையே 60க்கும் 40க்கும் மாற்றப்படுது. யாரு அவற்றின்டா? இந்த அறைக்குரியது 60, இந்த அறைக்குரியது 40ஆக மாற்றப்படுதா, சரியா? இப்ப கேள்வி, தற்பொழுது அறையினுள் காணப்படும் நீராவியின் திணிவுகளுக்கு இடையிலான விகிதம். இது 200 கிராம் மாற்றப்படல, ஆனா இங்கேயும் அகற்றப்படுது, இங்கேயும் அகற்றப்படுது. அகற்றப்படுகின்ற போது அங்க கனவுளவு மாறாதானே, கனவுளவு மாற போறது கிடையாது. ஆனா அறையினது கொள்ளளவு அறை கொண்டுள்ள நீராவி அளவு குறைய போகுது. அப்ப நீராவிர திணிவு குறையுது, கனவுளவு மாறலண்டா தனியிறப்பதன் குறையுது. தற்போதைய தனியிறப்பதன் இது 60, அது 40. தற்பொழுது இந்த அறைக்குள்ள காணப்பட போறது, இதுக்குள்ள 60 தானே, 5 தான் 60, 5 மீட்டர் கணம் தான் 60, சோ 300 கிராம் இருக்கு, 300 கிராம். இந்த அறைக்குள்ள காணப்பட போறது 10 மீட்டர் கணம் தர 40, சோ 400 கிராம் இருக்கு. அதாவது என்ன அர்த்தம், 1000 கிராம் இருந்தது 400 கிராம் இருக்குன்னா அந்த அறைக்குள்ள 600 கிராம் வெளியேற்றப்பட்டிருக்கு. இந்த அறைக்குள்ள 500 கிராம் இருந்தது 300 கிராம் இருக்குன்னா அந்த அறைக்குள்ள 200 கிராம் வெளியேற்றப்பட்டிருக்கு. சோ தற்போது காணப்படுகின்ற நீராவி திணிவுகள் விகிதம் தான் கேள்வி. 200க்கு 300க்கு 400, 2க்கு 3க்கு 4, 2க்கு 3க்கு 4, 2க்கு 3க்கு 4 ஆயிட்டு.
சரி, இதுல இன்னும் மேலதிகமா சில கேள்விகள் செய்வோம். நாளைக்கு அனுப்புற பேப்பர்ல இந்த சாரிரப்பதம் தொடர்பிரப்பதம் சம்பந்தமா வேற கேள்விகளும் போட்டு இப்ப நான் போடுவேன். சரியா? நான் சொல்லியிருந்தேன் புதன்கிழமை அணையமா ஃபீல் தொடங்குறமா சொல்லியிருந்தேன். சில நேரங்கள்ல புதன்கிழமை இல்லாம அது பின்னுக்கு கொஞ்சம் போடாமா என்ன இன்னும் கொஞ்சம் வினாக்கள் செய்வோம். இதுல கீட்ல வந்து இதோட சம்பந்தப்பட்ட வினா, மற்றது வெப்ப இயக்கவியலோட சம்பந்தப்பட்ட வினா, வெப்ப கடத்தல், அதோட சம்பந்தப்பட்ட வினாக்கள் செய்வோம். செய்துட்டு ஃபீல்டு வந்து இந்த வாரம் சரியா, புதனுக்கு பிறகு புதன் வியாழன் வெள்ளி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஜி ஃபீல்டு தனியத்தான் செய்வோம். ஆனா இ ஃபீல்டும் எம் ஃபீல்டும் வரக்குள்ள சில நேரங்கள்ல கேள்விகள் ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய வினாக்களும் வரும். அடுத்தது, ஒரு மூடிய அறையினது வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ் ஆக உள்ள போது அறையின் சாரீரப்பதன் 60% ஆகும். சரியா, 27 பாகை செல்சியஸ் ஆக இருக்கும் போது சாரீரப்பதன் 60%. முறையே 27 பாகை செல்சியஸ் 37 பாகை செல்சியஸ் நீராவியின் நிரம்பலாவி அமுக்கங்கள் முறையே 30 மில்லிமீட்டர் 50 மில்லிமீட்டர் ஆக இருந்தா 30 பாகை செல்சியஸில் அறையின் 37 பாகை செல்சியஸில் அறையின் சாரீரப்பதன். சரி, 37 பாகை செல்சியஸ்ல அறைக்குரிய சாரீரப்பதன் கேள்வி. இப்ப யாரும் செய்திருந்தா என்ன விட வரும் கொஞ்சம் இப்ப நம்ம பார்த்ததுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா அடுத்த கட்டத்துக்கு நகரணும் வினாக்களுக்கு. சரியா, இப்ப நம்ம பார்த்தது எல்லாம் இப்ப உங்களுக்கு இதுக்கு மேல பார்த்த எல்லா விடயத்திலையும் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதான் இந்த தியரி. இதுக்குள்ள இருக்கிற விடயங்கள் எல்லாம் என்ன நண்டு விளங்கியிருக்கும், யாரு மாறினா யாரு மாறுவாரண்டு விளங்கியிருக்கும். இப்ப இனி வரப்போறது அடுத்த கட்டத்தோட சம்பந்தப்பட்ட வினா. அடுத்த கட்டத்தோட சம்பந்தப்பட்ட வினாண்டா இப்ப அதை வச்சுக்கொண்டு அப்ளை பண்ணக்கூடிய வினாக்களாக இருக்கு. சரியா, அப்ப இதுக்கு என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். யாரும் செய்திருக்கீங்களா? இப்ப இதுல அமுக்கம் சம்பந்தப்படுறதால அமுக்கத்தோட சம்பந்தப்பட்டு பார்ப்போம். சிலர் அனுப்பியிருக்கீங்க. செய்யல அனுப்பவே தேவையில்லை, சிலர் செய்யல அனுப்பியிருக்கீங்க. சரியா, ஓகே. நீங்க அனுப்பலன்றாலே எனக்கு தெரியுமா நீங்க செய்யலண்டு, பிரச்சனை இல்லை. ஆக இந்த இடத்துல வந்து அமுக்கத்தோட சம்பந்தப்படுது. சோ அமுக்கத்தோட சம்பந்தப்படுமாக இருந்தா இந்த இடத்துல நம்ம அமுக்கத்தோட சம்பந்தப்பட்ட சாரீரப்பதன் விடயத்தை தான் பார்க்கணும். ஆக இப்ப நான் வைட் போர்டுக்கு போறேன்னா வைட் போர்டுக்கு போறேன். இங்க ஒரு மூடி அறையின் வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ் ஆக உள்ள போது அறையின் சாரீரப்பதம் தந்திருக்கு 60% ஆக காணப்பட்டது. முறையே 27 பாகை செல்சியஸ் 37 பாகை செல்சியஸ்ல நீராவி நிரம்பலாவி அமுக்கங்கள் தரப்பட்டிருக்கு. சோ இப்ப நான் என்ன செய்யறேன்டா, இங்க அமுக்கம் சம்பந்தமாகத்தான் நான் யாரை காணப்படுறேன், சாரீரப்பதனை காணப்படுறேன். சோ அந்த அமுக்கம் சம்பந்தமான சாரீரப்பதனுக்கான தொடர்பு நமக்கு தெரியும். RH ஆனது அந்த வெப்பநிலையில நீராவியின் பகுதி அமுக்கத்துக்கு கீழே நிரம்பலாவி அமுக்கம் தர 100%. இதுதான் RH. சரியா, இதுதான் RH இருக்கட்டும். இப்ப நம்மளுக்கு தேவை 37 பாகை செல்சியஸ்ல தேவை. சோ 37 பாகை செல்சியஸ்ல நிரம்பலாவி அமுக்கம் தெரியும் 50. ஓகே, அப்ப இந்த பெருமானம் தெரியும் 50. சோ 37 பாகை செல்சியஸ்ல இந்த அமுக்கம் தான் நம்மளுக்கு தேவை. அதைத்தான் நம்ம இப்ப காணணும். ஆனா இங்க ஒரு விடயம் தரப்பட்டிக்கு பாருங்க. சரியா, 27 பாகை செல்சியஸ் தரப்பட்டிருக்கு. 27 பாகை செல்சியஸ்ல வந்து நிரம்பலாவி அமுக்கம் தரப்பட்டிருக்கு. என்ன, அதே நேரம் 27 பாகை செல்சியஸ்ல RH தரப்பட்டிருக்கு. அப்பனா இந்த RH இந்த வெப்பநிலை இந்த நிரம்பலாவி அமுக்கத்தை பயன்படுத்தினா 27 பாகை செல்சியஸ்ல இருக்கிற நீராவி அமுக்கத்தை காணலாம். சரியா, நீராவி அமுக்கத்தை காணலாம்.
சோ இங்க வார 27 பாகை செல்சியஸுக்கு வார. இத 27 பாகை செல்சியஸ் வெப்பநிலைக்கு போறது. இதுக்கு பாவிச்சா RH 60% சமன் 27 பாகை செல்சியஸ் அமுக்கம், நீராவி அமுக்கம், அது கீழே நீரின் நிரம்பலாவிய அமுக்கம். 27 பாகை செல்சியஸ்ல நீரின் நிரம்பலாவிய அமுக்கம் எவ்வளவு? 30 மில்லிமீட்டர் H. 30 மில்லிமீட்டர் H. சோ 30 தர 100%. சோ இலகுவான சுருக்கள் தான். இது எங்க பிரிக்குன்னா 1800 பிரிச்சா 18. சோ 18 மில்லிமீட்டர் H. சரியா? 18 மில்லிமீட்டர் H. இப்ப இங்க ஒரு மூடிய அறையின் வெப்பநிலை. சோ மூடப்பட்ட அறை. மூடப்பட்ட அறைன்னு சொல்லும் போது நான் இந்த இடத்துல அதை இலட்சிய வாயுதானே, அதாவது நிரம்பாத ஆவி வாயு விதிகளுக்கு கட்டுப்படும். நிரம்பலாவி வாயு விதிகளுக்கு கட்டுப்பட மாட்டார். சரியா? நம்மளுக்கு தெரிஞ்ச விடயம். நிரம்பலாவி என்றது வாயு விதிகளுக்கு கட்டுப்படாது. ஆனா நிரம்பாத ஆவி வாயு விதிகளுக்கு கட்டுப்படும். இப்ப 60% தான் நீராவி இருக்கண்டா அது நிரம்பல் அடையவில்லை. 100% நீராவி இருந்தா தான் நிரம்பல் அடைந்து உள்ளது. ஆகவே இப்ப நான் இது நிரம்பாத ஆவி என்ற காரணத்தால இதுக்கு வாயு விதியை பயன்படுத்தலாம். என்ன விதியை பயன்படுத்தலாம்? இங்க பி விகித சமன் தனி வெப்பநிலை பயன்படுத்தலாம். அமுக்கமானது தனி வெப்பநிலை விகித சமன். இப்ப நான் இதை 27 பாகை செல்சியஸுக்கு போட்டா 27 பாகை செல்சியஸ்ல வந்து அமுக்கம் 18 விகித சமன் 27 பாகை செல்சியஸ் 300 கெல்வின். சரியா? இப்ப 30 பாகை செல்சியஸுக்கு சரி 37 37 பாகை செல்சியஸுக்கு போட்டா சரியா 37 பாகை செல்சியஸுக்கு போட்டா அந்த தருணத்துல அமுக்கம் பி விகித சமன் தற்போது 310 அப்படித்தானே? 310. இப்ப என்ன செய்யலாம்? இந்த பிக்குரிய பெருமானத்தை காணலாம். காண்றேன். இது ஒரு சமன்பாடு, இது இரண்டாம் சமன்பாடு. இப்ப நான் இரண்டாம் சமன்பாட முதலாம் சமன்பாடால பிரிச்சா பியின் கீழ் 18 சமன் 310 கீழ் 300. இலகுவான சுருக்கள், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இவரையும் 3 சுருக்கலாம், 6 சுருக்கலாம். சோ அப்படி சுருக்கணும்னா 50 போயிடும். 100 இருந்தா இலகுவாரிக்கு பிரிக்கிறது. அப்ப 3 சுருக்க. இது 100, இது 6. அப்ப 6 தர 310. 6 தர 310ண்டா 6 3 18. 6 தர 10 60. சோ 1860. அத 100 சுருக்குனா 18.6. சோ இலகுவான சுருக்கம் 18.6 மில்லிமீட்டர் H. சோ இந்த 18.6 மில்லிமீட்டர் H என்றது மில்லிமீட்டர் மில்லி கிராம் போடுது. 18.6 மில்லிமீட்டர் H என்றது தற்போதைய வெப்பநிலையாகிய 37 பாகை செல்சியஸ் இருக்கிற பகுதி அமுக்கம், நீராவியர் அமுக்கம். அப்ப என்ன செய்யலாம்? இந்த சமன்பாட்டோடு போட்டா சரி. சோ இந்த சமன்பாட்டில் ஒன்று போறேன்னா இதுல ஒன்று போட்டா 18.6 கீழே இது தெரியும், இது 50. 37 பாகை செல்சியஸ் இவர வருமானம் 50 தர 100%. ஆகவே 2 36.12 சாரி 37.2 37.2%. சரி 37.2%. வெளியே கொள்ளுங்க. சோ பாருங்க கொஞ்சம் வித்தியாசம். அடுத்த கட்டத்துக்கு நகர்றமா, அடுத்த கட்டத்துக்கு போ.
ஓகே, அடுத்த விடயம். சோ 37.2. அடுத்தது 388வது. நன்றாக மூடப்பட்ட அறையுடைய வெப்பநிலை 30 பாகை செல்சியஸ் ஆக இருந்த போது இவ்வறையின் சாரிரப்பதன் 60% ஆகும். வெப்பநிலை 30 பாகை செல்சியஸ் அறைக்குள்ள RH தரப்பட்டிக்கு 60. இந்நிலையில் அறையின் பணிபட நிலை 22 பாகை செல்சியஸ். அப்ப இந்த லைனை வாசிக்கக்குள்ள உங்களுக்கு விளங்கணும், தற்போது இருக்கிற நீராவியின் அளவுதான் நம்மளுக்கு பனிபட நிலையில நிரப்ப தேவையான நீராவியின் அளவா இருக்கு. பாருங்க இந்த இடத்துல இங்க பார்த்திருந்தோம் 36 இருக்கிறேன், 36 கிராம் இருக்குது 1 மீட்டர் கணத்துல. ஆனா பனிபட நிலையில நிரப்ப தேவையானது எவ்வளவு? இன்னைக்கு பனிபட நிலை 36 நிரப்ப தேவையானது. ஆகவே இவருக்குரிய பனிபட நிலை வெப்பநிலை இவராக இருக்கண்டா அர்த்தம் தற்போது காணப்படுகின்ற திணிவானது பனி படுநிலை வெப்பநிலையில முழுமையாக நிரப்ப தேவையான திணிவுக்கு சமம். இப்ப நான் கேள்விக்கு வாரேன். சோ பனிபடநிலை 22 பாகை செல்சியஸ் ஆக காணப்பட்டது. பின்னர் வளி பதப்படுத்தும் கருவி ஏசி சொல்லலாம், சரியா? அதாவது வளி பதப்படுத்தும் கருவி என்றால் என்ன செய்யணும்னா நீராவி அகற்றக்கூடியதா இருக்கு. சோ கருவியை பயன்படுத்தி அறையினது வெப்பநிலையை 22 பாகை செல்சியஸுக்கு கொண்டு வராங்க. அதோட RH 40% மாத்துறாங்க. அப்ப என்ன நடக்குது? நீராவி அகற்றப்பட்டிருக்குது. ஏன் நீராவி அகற்றப்படலண்டா வெப்பநிலை 22 குறைக்குள்ள என்னவாயிரும்? முழுமையாக நிரம்பு அடைந்து RH 100 மாறிடும். ஆனா RH 40 எண்ணத்தால நீராவி அகற்றப்பட்டிருக்கின்ற அர்த்தம் இருக்கு கொண்டு வரப்படுகின்றது. பின்னர் நீராவி மூலக்கூறுகள் எதனையும் சேர விடாமல் அறையின் வெப்பநிலை ஆரம்ப வெப்பநிலைக்கு கொண்டு வரப்படுமாயின் அறையின் தற்போதைய சாரிரப்பது, சரி, அறையின் தற்போதைய சாரிரப்பது. அப்ப என்ன நடக்குதுன்னா ஆரம்பத்துல 30 பாகை செல்சியஸ் அறை இருக்கு, நீராவி கொஞ்சம் இருக்கு. இப்ப வெப்பநிலையையும் குறைக்க அதுல நீராவியையும் அகற்றும். சோ கொஞ்சம் அந்த ரூம் குளிராகும், அதாவது குளிமையாகும், ஏசி போட்ட மாதிரி இருக்கு. திரும்ப வெப்பநிலை என்ன செய்யறோம்? 30 கொண்டு வரோம். இப்ப தற்போதைய RH என்ன? அதான் கேள்வி. இங்க ஒயிட் போர்டு வாரன். இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் சரியா 30ல இருந்து 22க்கு போய் 30க்கு வருதுன்னு வாரன். ஆரம்பத்துல 30 பாகை செல்சியஸ் அதை 22 பாகை செல்சியஸுக்கு கொண்டு போறோம், திரும்ப 30 பாகை செல்சியஸுக்கு கொண்டு வரோம். அடுத்தது இந்த டைம்ல காணப்படுகின்ற திணிவு எம் முழுமையாக நிரப்ப தேவையான திணிவு கேபிடல் RH இவ்வளவு இந்த மாதிரிக்கு இவ்வளத்தையும் போறோம். நம்மளுக்கு திணிவு தெரியாது, முழுமையாக காணப்படுற திணிவு எவ்வளவுன்னு தெரியாது. இப்ப நான் உதாரணமா முழுமையாக காணப்படுற திணிவை நான் 100 எடுத்துக்கொள், 100 எம் எடுத்துக்கொள். இத முழுமையாக நிரப்ப தேவையானது 100 எம் இருந்தா சரியா, காணப்படும் திணிவு RH 60%. இதை பாருங்க 30%க்கு பாருங்க. இதுக்கு பாருங்க முழுமையாக நிரப்ப தேவையானது இந்த வெப்பநிலையில 100 60% இருக்கண்டா இங்க 60 எம் இருக்கு, 60 எம் தெளிவு இருக்கு. ஆனா இவருக்குரிய பனி படுநிலை 22 பாகை செல்சியஸ். அர்த்தம் தற்போது காணப்படுறது 60 எம்டா பனி படுநிலை வெப்பநிலையில நிரப்ப தேவையானதுதான் தற்போது காணப்படுவது. நல்ல விளைய கொண்டு. அப்ப இது 60 கிராம், இவர் இங்க முழுமையாக நிரப்ப தேவையானது 60 எம், 60 கிராமில் 60 எம். ஆனா இந்த வெப்பநிலைக்கு கொண்டு வரும்போது RH என்னவா மாத்துறாங்களா? 40% மாத்துறாங்களாம். 40% மாத்துறாங்க.
சோ இந்த வெப்பநிலைக்கு நான் என்ன செய்யறேன்டா நம்மளோட சமன்பாடை பாவிக்கும் சும்மாவும் சொல்லலாம் 6×4 = 24 சொல்லலாம் சரியா ஒரு சமன்பாடை பாவிச்சு காட்டுறேன் RH சமன் காணப்படுகின்ற திணிவின் கீழ் மொத்த திணிவு தர அதாவது முழுமையாக நிரப்ப தேவையான திணிவு தர 100%. RH 40% சமன் இப்ப காணப்படுற திணிவு எம் எடுத்துக்கொள்றேன் கீழே முழுமையாக நிரப்ப எடுத்துக்கொள்றேன் முழுமையாக நிரப்ப தேவையான திணிவு வந்து 60 எம் தர 100%. இது எப்படி 60 எம் சொன்னோம் இவருக்குரிய பனிவெள்ள வெப்பநிலை 22 எடுத்தால தற்போது காணப்படுற அளவு பனிவெள்ள வெப்பநிலையில முழுமையாக நிரப்ப தேவையான அளவுக்கு சமம் இதுல வந்து சுருக்கணம்டா தற்போது காணப்படுவது 24 எம் வரும் சோ இப்போ இருக்கிறது 24 எம் சோ இங்க இருந்து இங்க வரக்குள்ள அந்த வழிச்சீராக்கி என்ன செய்யறாருண்டா 60 எம் திணிவிருந்த நீராவிய 24 எம்மா மாத்துறார் அப்ப 36 எம் நீராவியை அகற்றி இருக்கு திரும்ப என்ன செய்யப்படுதா இந்த நிலையிலிருந்து திரும்ப 30 பாகை செல்சியஸ் கொண்டு வராங்களாம் இப்ப கொண்டு வரக்குள்ள நீராவி எதுவும் சேரல நீராவி எதுவும் சேரல அகற்றப்படவும் இல்லைண்டா தற்போது காணப்படுற நீராவி வந்து 24 எம் சரி 24 எம்மாக இருக்கு 24 எம்மா சோ 30 பாகை செல்சியஸ் திரும்ப வந்தது 30 பாகை செல்சியஸ்ல முழுமையாக நிரப்ப தேவையான அளவு என்ன 100 எம் சோ முழுமையாக நிரப்ப தேவையான அளவு 100 எம் முழுமையாக நிரப்ப தேவையானது 100 எம் காணப்படுவது 24 எம் என்றால் எத்தனை சதவீதம் படுது 24% காணப்படுது சோ RH 24 அதாவது 24 100 தர 100%. சோ RH வந்து 24%. எனவே தற்போதைய RH பெருமானம் 24% இருக்கு இதனுடைய சோ அடுத்தடுத்து அதாவது அதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமான வினாவா இருக்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க சரி நோட் பண்ணிக்கொள்ளுங்க அடுத்த கேள்விக்கு போ எது பிரச்சனைனா கேளுங்களா இப்ப உங்களுக்கு இது சம்பந்தமான பெரும்பாலான அறிவு கிடைச்சிருக்கும் சரி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சோ இப்ப நான் திரும்ப சொல்லக்குள்ள திரும்ப விளங்கப்படுத்தும் போது திரும்ப வித்தியாசமான கேள்விகள் பார்க்கக்குள்ள இன்னும் மேலதிகமான விளக்கம் தெரியும் இன்னும் 94 எக்ஸாம் சரி பாருங்க ஓகே சோ இது கூட வந்து 24%. நம்ம ரொம்ப டீட்டெயிலா கதைச்சுட்டாலும் கேள்வி கொஞ்சம் ஸ்லோ ஆகுது பிரச்சனை இல்லை சம்பந்தமா ஃபுல்லா கதைக்கிறதா நல்லது